ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாப்படு வந்து போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸ் பாப்பட் அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி பாப்பட். இது வந்து ஹோம்மேட் பாப்பட் தான், வெயில் காலத்தில் வந்து போட்டு வச்சேன். ஸோ இது எப்படி வந்து போடலான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் வந்து நல்லா காஞ்சிடணும். அப்போ தான் வந்து பாப்பட் போட்ட உடனே நல்லா வந்து எலும்போம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் எப்போ வந்து செய்வேன்னா அந்த சாம்பார், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்போ அந்த மாதிரி செய்கிறப்ப தான் நான் வந்து பாப்பட் போடுவேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும், ஜாஸ்தி போட மாட்டேன். பிகாஸ் நான் வந்து பொரியலும் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இதுவும் வந்து எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி பாப்பாடு நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். பாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போதும், அதிகமாக வேண்டாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு.